ஹலோ பிள்ளைங்களா, என்ன காரசாரமா பேசிட்டு இருக்கிறீங்க? பிஷப் தாத்தா, நீங்களே சொல்லுங்க. கிறிஸ்மஸ் வந்துச்சுன்னா நம்ம வீட்ல குடில் வைக்கணும் தானே? இந்த லெவின் வந்துட்டு கோயிலே வைப்பாங்க, வீட்ல எல்லாம் வைக்க வேணாம்னு சொல்றான். வீட்ல எல்லாம் வேணாம் அப்படிங்கறானா? புது ட்ரெஸ் என்ன கலர்ல என்ன டிசைன்ல போடணும்லாம் நேத்தே எங்க வீட்ல பேசி முடிவு பண்ணி. கிறிஸ்மஸ்க்கு என்னென்ன ஸ்வீட் செய்யலாம்னு நேத்து எங்க அம்மா நைட்டே எல்லாம் டிஸ்கஸ் பண்ணிட்டாங்க. எல்லாம் முடிச்சிட்டீங்க. இங்க ஒண்ணு மறந்துட்டீங்களே. இந்த தயாரிப்பெல்லாம் தேவைதான். ஆனா இன்னும் ஒண்ணு ரொம்ப முக்கியமானது இருக்கு. என்ன அது? ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எல்லாம் gift எல்லாம் தரணும். ஓ, கிஃப்ட்டுக்கு போயிட்டியா நீ? கிஃப்ட் வாங்குறது முக்கியமானது. அதை விட எல்லாவற்றையும் முக்கியமானது இந்த திருவருகை காலத்துல, அதாவது கிறிஸ்துமஸ் பிறப்பு விழாவுக்கு முன்னாடி நம்முடைய மனநிலையை நாம் தயாரிக்க வேண்டும். இந்த 4 வாரங்களும் 4 விதமான மனநிலைகளை நாம் தயாரித்தால்தான் அந்த கிறிஸ்து பிறப்புல நம்முடைய கிறிஸ்துவை நம்மில் வரவேற்க முடியும். என்னென்ன 4 மனநிலைகள் அப்படின்றத உங்களுக்கு ஒவ்வொருத்தரும் சொல்ல போறேன். முதல் வாரத்துல நாம் உருவாக்க வேண்டிய மனநிலை எதிர்நோக்கு. இந்த மெழுகுவர்த்தி புடி தாத்தா. அப்ப எனக்கு? ஆமா, எனக்கு இருக்கு. உங்களுக்கு கொடுக்குறேன். இப்போ இந்த மெழுகுவர்த்தி இல்லை பாருங்க, ஹோப் அப்படின்னு எழுதியிருக்கு. எதிர்நோக்கு, அதாவது கிறிஸ்து பிறந்து நம் வாழ்க்கையில நமக்கு எல்லா நன்மையும் செய்வாரு. எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும் கஷ்டங்கள் இருந்தாலும், படிப்பு, வேலை, வீட்டுல எல்லா இடத்துலையும் நமக்கு உதவி செய்யறன்னு நம்ம ஒரு உறுதியா எதிர்நோக்குறோம். அந்த ஒரு மனநிலையை வளர்த்துக்கணும். இரண்டாவதாக 2வது வாரத்துல நாம் வளர்க்க வேண்டிய ஒரு மனநிலை அமைதி. இதை உனக்கு வச்சுக்கோ. அமைதி அப்படின்னா என்ன? சண்டை போடாம பேசாம இருக்கிறது அமைதி அப்படின்னு இல்லை. அமைதி அப்படிங்கிறது நம்முடைய உள்ளத்திலும் நமக்கும் கடவுளுக்கும் இருக்கிற ஒரு ஒன்றிப்பில எந்த விதமான சலனங்களும் இல்லாம, பிரச்சனைகள் இல்லாம, எல்லாம் கடவுளால் முடியும் அப்படின்ற அந்த நம்பிக்கையோட அமைதியா இருக்கிறது. அதனால்தான் சொன்னாரு, உங்களுக்கு நான் அமைதியை தருகிறேன், என்னுடைய அமைதியை உங்களுக்கு தருகிறேன். அப்போ கிறிஸ்து பிறக்கும் போது நமக்கு அமைதி கொண்டு வர்றாரு. அந்த அமைதியை உன்னுடைய உள்ளத்துல உருவாக்குறதுக்காகத்தான் இந்த 3வது. உனக்கு மெழுகுவர்த்தி வேணுமா வேண்டாமா? எனக்கும் வேணும் தாத்தா. தோ உனக்கு மகிழ்ச்சி. திருவருகை காலத்தினுடைய 3வது வாரத்துல நாம் நம்மிலே உருவாக்க வேண்டியது ஜாய், சந்தோஷம், மகிழ்ச்சி. அந்த மகிழ்ச்சின்னு என்ன? எப்பவுமே சிரிச்சுக்கிட்டு ஹேஹேன்னு இருக்கிறது அதான் மகிழ்ச்சி கிடையாது. மகிழ்ச்சி அப்படின்னா நான் நல்லா இருக்கிறேன், நான் நிறைவா இருக்கிறேன் அப்படின்ற ஒரு மனநிலை. ஐயோ எனக்கு இல்லையே அது இல்லையேன்றதுக்கு பதிலாக கடவுள் எனக்கு தேவையான அளவு கொடுத்துருக்காரு, நான் நல்லா இருக்கிறேன் அப்படின்ற ஒரு மனநிலை. அதான் அந்த மகிழ்ச்சி. பாருங்க, இந்த இயேசு குழந்தையை பார்க்க வந்த இந்த இடையர்கள் எல்லாருமே மகிழ்ச்சி அடைந்தார்கள் அப்படின்னு சொல்லி பார்க்க. கிறிஸ்து பிறப்பு விழானாலே மகிழ்ச்சி. ஏன்? கடவுள் நம்ம கிட்ட வந்துட்டாரு, அந்த மகிழ்ச்சி. இது 3வது வாரத்துல நீங்க செய்ய வேண்டியது. 4வது வாரத்துல செய்ய வேண்டியது அன்பு. அன்புனா உங்களுக்கு என்னன்னு தெரியும். அன்பு என்பது மற்றவர்களுக்கு நன்மையை விரும்புவது. நீ நல்லா இருக்கணும், நீ நல்லா இருக்கணும், அவங்க நல்லா இருக்கணும், அவங்க நல்லா இருக்கணும்னு சொல்லி மற்றவர்களுக்கு நன்மையை விரும்புவது அன்பு. இது இந்த 4 மனநிலைகளும் இந்த 4 வாரங்கள்ல நம்ம தயார் பண்ணோம்னா கிறிஸ்துமஸ் திருநாளுக்கு நாம் எல்லாரும் ரெடி. பிஷப் தாத்தா, எனக்கு ஒரு டவுட். எதுக்கு இந்த கேண்டில்லாம் எங்களுக்கு தந்தீங்க? இந்த கேண்டிலுடைய அர்த்தம் என்னன்னா, நீங்க ஒவ்வொருவருக்கும் சொல்லி இருக்கிற அந்த மனநிலைய இந்த திருவருகை காலத்துல நீங்க செய்யணும். நான் செஞ்சிட்டே இருக்கிறேன், நான் செய்ய போறேன் அப்படின்றதுக்கு இது ஒரு அடையாளம். செய்வீங்களா? செய்வோம் தாத்தா.